பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த சேனலை நாங்கள் தொடங்குகிறோம். ஜெபம் பண்ணுவோமா? உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா. பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெரும் காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுப்பா, அருமையான நேரத்துக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. ரபா ஷரபா லஹதுரா லௌலா ஷர லவு மஹனர் ஓமா லவு ஷர லவா அமா லவு ஷர
ஆமாண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொரு மீதும் தேவனுடைய வல்லமை இறங்கும் என்று சொல்லுவதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. நம்முடைய அபிஷேக வல்லமை ஒவ்வொரு மீதும் இறங்கும் என்று சொல்லுவதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. உம் நாமம் மகிமைப்பட போவதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, உமக்கு கொடாக்கடி ஸ்தோத்திரம். இது அநேக பேர் பார்த்து பயன்பெறவும் ரட்சிக்கப்படும் இயேசுப்பாவும் ஏற்றுக்கொள்ளவும் கிருபை செய்யுங்க. யாரார் பாவத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை கொடுங்க. உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். உமக்கே துதி கன மகிமை உமக்கே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே மகிமை, எல்லா துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இச்சபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரே, நாம் ஸ்தோத்திரிப்போமா. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இன்றும் இதைத்தான் சொல்லுகிறார்கள், இதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஜாக்கிரதையாயிருந்த மனம் திரும்புங்கள். ஸ்தோத்திரிப்போமா. பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவனும் காணக்கூடாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏக சக்கராதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எப்பொழுதுமே நாம் உயர்த்தி கொண்டே இருக்கணும். இயேசுவை, தேவாதி தேவனை நாம் உயர்த்தணும். இயேசுவின் நாமத்தை எங்கு சென்றாலும் உயர்த்தணும். அமைதலாக இருக்கக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும், உயர்த்தணும். இதுதான் இந்த நாளுக்குரிய வார்த்தை. ஆண்டவரை உயர்த்தணும். அவர் செய்த நன்மையை சொல்லி சொல்லி நான் உயர்த்து கொண்டே இருக்கணும். சங்கீதக்காரன் அப்படித்தான் செய்தான். சங்கீதம் 148:12 இப்படியா, வாலிபரே, கன்னியரே, முதியோர், வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். நீ வாலிபனாய் இருந்தால் கர்த்தரை துதி, கன்னியராய் கர்த்தரை துதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதியவராய் இருந்தாலும் ஆண்டவரை உயர்த்தி அவரை துதிக்க வேண்டும். இதுதான் ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். சங்கீதக்காரன் அதை தான் செய்தான். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்து அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது. சங்கீதக்காரன் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார் பாருங்க. 1 நாளாகமம் 29:11 இப்படியாய் சொல்லுது, கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். நெகேமியா 9:6 இப்படியா சொல்லுது, நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவையுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளெல்லாம் நீ காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. வான சேனைகள் அவரை பணிகிறது. இந்த பூலோகத்தை உருவாக்கினர் அவர், நம்மை உருவாக்கின தேவன் அவர். எப்படி நம் அமைதலாய் இருக்க முடியும்? அவள் செய்த அந்த படைப்புகளையும் நினைத்து ஆண்டவரை நாம் உயர்த்து கொண்டே போகணும். அதுதான் யோவான் சொல்லுகிறார். யோவான் 3:30 இப்படியா சொல்லுகிறது, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் பெருகணும். தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி, அவர் நாமத்தை உயர்த்தி அவரை பெருக செய்யணும். நாம் சிறுகி போகணும். அவர் மாத்திரம் உயர்த்தப்படணும்.
நீதிமொழிகள் 28:28 இப்படியா சொல்லு, துன்மார்க்கர் எழும்பும்போது மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள், அவர்கள் அழியும் போதோ நீதிமான்கள் பெறுகிறார்கள். துன்மார்க்கர் உயரும் பொழுது, பெருகும் பொழுது நீதிமான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவர்கள் அழியும் போது நீதிமான் உயர்த்தப்படுவான். துன்மார்க்கர் எல்லாம் அழியும் போது, ஒரு கூட்டத்திலே துன்மார்க்கரே இல்லை என்றால் அந்த இடம் எப்படி இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட மகிமை கிடைக்கும். துன்மார்க்கர் அழியணும், நீதிமான்கள் பெருகணும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம் கூடாதான். பூலோகத்திலே துன்மார்க்கர் இருக்கக்கூடாது, எல்லாரும் நீதிமானாய் மாறணும் என்று சொல்லி தன் உயிரையே கொடுத்த தேவன், நம்மை தேடி வந்த தேவன், அவரை உயர்த்தாமல் எப்படி இருக்க முடியும்? அவரை பாடாமல் எப்படி இருக்கும்? அவர் நினைத்து நாம் பாடணும். சங்கீதம் 104:33 இப்படியா சொல்லுது, நான் உயிரோடு மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவு என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். உயிரோடு வரைக்கும் இருக்கும் வரை நாம் ஆண்டவரை பாடி துதித்து அவர் உயர்த்தி கொண்டே இருக்கணும். யாத்திராகமம் 15:1 இப்படியா சொல்லுது, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரர்களும் கடலிலே தள்ளினார். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமை மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரர்களையும் கடலிலே தண்ணினார் என்று பாடினாள். மிரியாமும் பாடுகிறாள். மோசே ஆண்டவர் துதித்து பாடுகிறார். ஏனென்றால் அங்கு எகிப்தியர்களை ஆண்டவர் மடங்கடித்தார். இப்படி செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். இப்படிப்பட்ட தேவனை நாம் துதித்து ஆராதித்து பாடாமல் எப்படி இருக்க முடியும்? நாம் பாட வேண்டும், உயர்த்த வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார், அதைத்தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். தனிமையாய் நாம் பாடணும், அது மாத்திரமல்ல, குழுவாய், ஒரு கூட்டமாய், ஒரு சபையாய் நாம் பாடி அவரை ஆராதிக்கணும். சபையிலே பாடும் பொழுது என்ன பண்ணணும்? சங்கீதம் 33:2 இப்படியாய் சொல்லுது, சுரமண்டத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடைய வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள், தேவனை போற்றி பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். தேவனை நாம் துதித்து பாடி தனிமையாய் பாடணும், குழுவாய் பாடணும், சபையிலே பாடணும். அவர் உயர்த்தி கொண்டே அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாடி ஆராதிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். ஏசாயா 52:9 இப்படியாய் சிறுது, எருசலேமின் பாழான ஸ்தலங்களே முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். நம்மை மீட்டு கொண்ட தேவனை நாம் பாடி ஆராதிக்க வேண்டும், குழுவாய் பாடணும். என் ஆண்டவர் என்னை பாவத்திலிருந்து மீட்டினார், வியாதியிலிருந்து மீட்டினார், வறுமையிலிருந்து என்னை மீட்டெடுத்தார் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். யாவே அவர் தேவன். யாத்திராகம் 6:3 இப்படியா சொல்லுது, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அதற்கு தேவன் இருக்கிறாகவே இருக்கிறேன் என்று மோசேயோடே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்லுவாயாக என்றார். தேவனுடைய நாமத்தை
அவர் பலவிதமாக அவர் இம்மானுவேலாய் இருக்கிறார். நம்மை 1 சாமுவேல் 7:12 இப்படியாய் சொல்கிறது. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கு சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். எனக்கு உதவி செய்தார், என்னை காப்பாற்றினார், என்னை தூக்கி எடுத்தார் என்று சொல்லி நாமும் கூட அந்த எபினேசரை உயர்த்தணும். அப்படி உயர்த்தும் பொழுது பிசாசு சும்மா இருப்பாங்க. நம் வாழ்க்கையில் பெரும் காற்றுகள் உண்டு பண்ணுவான். பெரும் காற்றுகள் வரும் பொழுது, கொந்தளிப்புகள் வரும் பொழுது நாம் பயப்படக்கூடாது. சங்கீதம் 107 கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகளை அடக்குகின்றது. தேவன் நம்மளுக்கு பிசாசு கொடுக்கிற அந்த காற்றுகள், கடல் அலைகள் நம்மை தாக்கும் பொழுது அவர் அமைதலாக இருக்க மாட்டார். அவர்களோடு அந்த பிசாசை எதிர்த்து நின்று மடங்கடிப்பார். இதுதான் தேவனுடைய வேலை. சங்கீதம் 107:30 இப்படி ஆசிரியர், அமைதல் உண்டாகும் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாட்டின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தம், மன்னிமுத்திற்கு அவள் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் துதித்து ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார். தேவன் என்னை பெரும் காற்றிலிருந்து தப்புவித்தார். நம் வாழ்க்கையிலே பெரும் காற்றுகள் வரும். வாழ்க்கை என்னும் படகிலே நாம் செல்லும் பொழுது காற்றுகள் அடிக்கும், கடல் கொந்தளிக்கும். ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். வேதம் சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அந்த வாக்குத்தத்தங்களை நினைத்து என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த காற்றை மேற்கொள்ள வேண்டும். மத்தேயு 8:24 இப்படியா சொல்லுது, அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அவர் நித்திரையாயிருந்தார். சீசைகள் பயப்படுகிறார்கள். பெரும் காற்று வருகிறது, அலைகள் அடிக்கிறது, என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியல. அவர்கள் மீனவர்கள் தான், இருந்தாலும் அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. நாம் மூழ்கி போகிறோம் என்று சொல்லி பயந்து நடுங்கி எங்கே போனார்கள்? இயேசுவிடத்தில் வந்தார்கள். ஐயரே, எங்களை காப்பாத்துங்க, நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொல்லி. மார்க்கு 4:41 இப்படியா சொல்லு, அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லி கண்டார். காற்றை பார்த்து ஆண்டவர் அதட்டினார். கடலை பார்த்து இறையாதே என்று சொன்னார். அமைதலாய் இரு என்று சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. அதை பார்த்து சீஷர்கள் பயந்து நடுங்குகிறார். இவர் எப்படிப்பட்டவர்? நாமும் கூட இப்படிப்பட்ட காற்றுகள் அலைகள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போவோம், என்ன பண்ணுவது என்று தெரியாமல் முழிப்போம். அந்த நேரத்தில் ஏசப்பா எங்களை காப்பாற்றுங்க என்று சொல்லி அவர் சமூகத்திலே நாம் நிற்கும் பொழுது அவர் தூங்குகிற அவர் எழுந்து நிற்பார், அதட்டுவார், நம்மளை காப்பாற்றுவார். அதுதான் நாம் அவரிடத்திலே போய் விண்ணப்பம் பண்ணணும். காற்றுகள் வரும் பொழுது, அலைகள் வரும் பொழுது, கடல் கொந்தளிக்கும் பொழுது, தேவனே எங்களை காப்பாற்றும் என்று நாம் அவரிடத்திலே போகும் பொழுது தேவன் நம்மை காப்பாற்றுவார். அலைகளை அமைதிப்படுத்துவார், காற்றை அதட்டுவார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். அந்த கடலிலும் வழியை திறக்க தேவன் நமக்கு இருக்கிறார் தெரியுமா? சங்கீதம் 74:13 இப்படியா சொல்லுவது, தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்து ஜலத்திலுள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர்.
தேவன் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவர் வரும்பொழுது எதிர்க்கே செங்கடல் நின்றது. ஆண்டவர் போய் கேட்கிறார், ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக செங்கடல் இருக்கிறது, நாங்கள் என்ன பண்ணணும் என்று சொல்கிறார். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது ராம் முழுதும் பலத்த காற்றுகளினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. எவ்வளவு பயங்கரமான காரியம்! தேவன் அந்த கடலை இரண்டாக பிரித்தார். வெறும் தரையிலே இஸ்ரவேல் ஜனங்களை நடக்க செய்தார். நமக்கு முன்பாக நிற்கிற செங்கடல் போன்ற காரியங்கள் நமக்கு முன்பாக நிற்கும் பொழுது, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே நிற்கும் பொழுது தேவன் அந்த செங்கடலை பிரிப்பார், வெட்டாந்தரையில் நடக்க செய்வார். அந்த கடலே நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். அதை பார்த்து எகிப்தியர்கள் வருகிறார்கள், பின்னே வருகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் அற்புதங்களை செய்கிற தேவன். உண்மையாய் தேடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவன். அவர்கள் வஞ்சகத்தோடு வருகிறார்கள், இவர்களை சாகடிக்க வருகிறார்கள். தேவன் பார்க்கிறார். அவர்களை அந்த கடலிலே தள்ளி அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாய் ஆண்டவர் செய்கிறார். அது மாதிரி தான் நமக்கு செங்கல் போன்ற துன்பங்கள், மற்ற காரியங்கள் நமக்கு முன்பாக நிற்கும் பொழுது, ஆண்டவருக்கு ஒப்பிடும் பொழுது தேவன் அவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து வெட்டாந்தரைகளை நடக்கும்படி செய்வார். நம் சத்திற்கு முன்பாக அவர்கள் வெட்கப்பட்டு மடிந்து போகும்படியான காரியங்கள் கூட வெளிப்படும். அதுதான் தேவன். நெகேமியா 9:12 இப்படி சொல்லுது, நீர் அவளுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். வலுவான தண்ணீரிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்து வந்தவர்களை ஆழங்களிலே போட்டு விட்டீர். எவ்வளவு பயங்கரமான தேவன்! நம்மை காக்கிற தேவன். செங்கல் போன்ற துன்பங்கள் வந்தாலும், காற்று போன்ற காரியங்கள் நம் வாழ்க்கையிலே வந்தாலும், அலைகள் போன்ற காரியங்கள் நம் வாழ்க்கையிலே வந்தாலும், அதை கொக்கரித்தால், நம்மை பயம்புத்தினாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை காப்பாற்றுவார், வழியை திறப்பார், வெட்டாந்தரையில் நடக்க செய்வார், காற்றையும் கடலையும் அதட்டுவார். இதுதான் நம் தேவன். யோபு 14:18 மலை முதலாய் விழுந்து கரைத்து போகும், கண்மலை தன் இடத்தை விட்டு பேர்ந்து போகும். கண்மலைகள் கரைந்து போகும். தேவன் நமக்கு கண்மலையாய் இருப்பாங்க, அது கரையாது. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமாய் ஆனவர் ஆகியால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெரும் மழை சிரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழாமல், ஏனென்றால் விழவில்லை. அது ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு இருந்தது. கண்மலையின் மேல் நாம் அஸ்திபாரம் போடும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் அஸ்திபாரம் போடும் பொழுது, நம்ம ஒருவனும் ஒரு காலம் நம் அஸ்திபாரத்தை அசைக்க முடியாது. தானியேலை கூட சிங்க கவியிலே போட்டார்கள்.
அவன் எப்பொழுதுமே ஜெபம் பண்ணித்தான் பலகளை திறந்து ஆண்டவரை துதித்து ஆராதித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அதை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் ராஜாவிடத்தில் போய் சொல்லி அவனை சிங்க கபியிலே போட்டு விட்டார்கள். தேவன் சும்மா இருந்தாரா? தேவன் தானியேலை காப்பாற்றினார். அந்த சிங்கன் வாயெல்லாம் கட்டி போட்டார். அதன் மத்தியிலே தேவன் தானியேலை உயிரோடு காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார். அதுபோல தீச்சூளையிலே போட்டார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபே என்பவர்களை அந்த தீச்சூளையிலே போட்டும் பொழுது கூட தேவன் அவர்களை காப்பாற்றினார். அவள் செய்த காரியம் வைராக்கியமாய், தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றார்கள். நீங்க என்ன செய்தாலும் என்ன பண்ணாலும் நான் தேவனை தான் ஆராதிப்பேன், நீ நிறுத்தின அந்த பொற்சிலையை வணங்க மாட்டேன் என்று அவர்கள் வைராக்கியமாய் நின்றதினாலே தேவன் இறங்கி வந்து அவர்களை காப்பாற்றினார். அதை பார்த்த ராஜா பயந்து நடுங்கி போகிறான். நாமும் கூட தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கும் பொழுது தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். அப்பேற்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, நமக்கு சேதங்கள் வராதபடி தேவன் நம்மை பாதுகாப்பார். சங்கீதம் 121:5 இப்படியா சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேடுபடுத்தவில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அப்பேற்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். நமக்கு சேதங்கள் வராதபடி நம்மை பாதுகாப்பார். அப்போஸ்தலர் 5:18 வாசிப்போம். நம் சிறைச்சாலை அடைக்கப்பட்டாலும் தேவன் நம்மை பாதுகாப்பார், நம்மளை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அப்போஸ்தலர் 5:18. அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். 19-20 வரைக்கும் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையில் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகளில் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் 23 சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்தபொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். தேவன் அந்த சிறைச்சாலைய மத்தியிலே இருந்த அப்போஸ்தலர்களை தேவன் பாதுகாத்தார். அவளை வெளியே கொண்டு வந்தார். அப்பேற்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். சிறைச்சாலை போன்ற கஷ்டங்கள், அடைக்கப்பட்டு இருக்கலாம், கட்டப்பட்டு இருக்கலாம், சங்கிலியிலாலே நாம் கட்டப்பட்டு இருக்கலாம். அது எல்லாம் நிரந்தரம் அல்ல. சிறைச்சாலை அடைக்கப்படுவது நிரந்தரம் அல்ல. தேவனுக்காக நிற்கும் பொழுது தேவன் அந்த சிறைச்சாலையிலிருந்து தப்புவிக்க வல்லவராய்க்கிறார். சிறைச்சாலை போன்ற வாழ்க்கை நமக்கு இருக்குமானால், அடிமைத்தனம் போன்ற வாழ்க்கை நமக்குள் இருக்குமானால், பாவம் நமக்குள் இருக்குமானால், குடி, வெறி, காமவிகாரம் மற்றும் சிகரெட் குடிக்கும் பழக்கம், சினிமா பார்க்கும் பழக்கம், அப்படிப்பட்ட சிறைச்சாலையிலே வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களானால், அப்படிப்பட்ட சங்கிலே கட்டப்பட்டு இருப்பீர்களானால் தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒன்று மாத்திரம் செய்யும், அவருக்காக நாம் உண்மையாய் திருடணும், உண்மையாய் அவரை நேசிக்கணும். அப்போஸ்தலர் 12:6 வாசிப்போம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது.
அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தேவன் தம் தூதர்களை அனுப்பி சங்கிலிகளை அறுத்தெடுப்பார், சிறைச்சாலை மீட்டெடுப்பார். அது எப்பேற்பட்ட சிறை வாழ்க்கையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட துன்பங்கள், துக்கங்கள், அவமானங்கள் எதுவாக இருந்தாலும், சங்கிலினாலே நீங்கள் கட்டப்பட்டு இருந்தாலும், பாவம் என்றும் சங்கிலினாலே நீங்கள் கட்டப்பட்டு இருந்தாலும், வியாதி என்ற சங்கிலினாலே கட்டப்பட்டு இருந்தாலும், சிறை வாழ்க்கையை போன்று எங்கு போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சிறைச்சாலை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒன்று மாத்திரம் செய்யணும், அவர் உண்மையாய் தேடணும், ஆண்டவர் சமூகத்திலே உண்மையாய் நிற்கணும். இயேசப்பா, உமக்காக நான் நின்றேனே என்று சொல்லி நான் கேட்கும் பொழுது தேவன் தம் தூதர்களை அனுப்புவார். எப்படி பேதுருவை சிறைச்சாலையிலே வெளியே கொண்டு வந்தது போல நம்மளையும் தேவன் சிறை வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வா. நம் சங்கிலிகள் அறுக்கப்படும். என்னென்ன கட்டுகள் நமக்கு கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த சங்கிலிகள் எல்லாம் அறுக்கப்படும். ஒன்று செய்யணும், அஸ்திவாரம் நிலைத்து நிற்கணும். அந்த அஸ்திவாரம் என்ன? அஸ்திவாரம் சங்கீதம் 87:1 வாசிக்கும் பொழுது, அவர் அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. அதுதான் பரிசுத்த பர்வதம், அந்த அஸ்திவாரம். 1 கொரிந்தியர் 3:11 வாசிக்க கேட்போம். போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினால் வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். அந்த அஸ்திவாரம் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அஸ்திவாரத்தின் மேல் நாம் கட்டுவோமானால் நம் அஸ்திவாரம் நிலைத்து நிற்கும். 2 தீமோத்தேயு 2:19 வாசிக்க கேட்போம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. 1 பேதுரு 1:25 இப்படியாய் சொல்லுது, கர்த்தருடைய வசனமே என்றென்றைக்கும் நிலைக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. தேவன் மேல் நம் அஸ்திவாரம் போட வேண்டும். அதாவது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் அஸ்திவாரம் போட வேண்டும். கண்மலையாக அந்த கிறிஸ்துவின் மேல் நம்முடைய அஸ்திவாரம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வேத வசனம் நமக்கு அஸ்திவாரமாய் இருக்க வேண்டும். அந்த வேத வசனம் எப்பொழுதுமே நிலைக்கும். அது எப்பொழுதுமே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்காக நாம் எழுந்து பிரகாசிக்கணும். அது மாத்திரமல்ல, தேவனை நாம் உயர்த்த வேண்டும், தேவனை மகிமைப்படுத்தணும். தேவன் செய்த நன்மையை நினைத்து பாட வேண்டும், துதிக்க வேண்டும். கூட்டமாய் துதிக்கணும், சபையாய் துதிக்கணும், ஆராதிக்கணும். இதுதான் தேவன் விரும்புகிறார். தேவன் மேல் அஸ்திபாரம் போட வேண்டும். கண்மலையாக கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் நாம் நிலைத்து நிற்க முடியும். அந்த வசனத்தை வாசித்து அதன்படி நடப்போமானால் கட்டாயம் நிலைத்து நிற்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி. எங்கே 2 பேர் 3 பேர் 44 கூடியிருப்பீர்கள், மத்தியிலே இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. அந்த மத்தியிலே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயங்கள் திறக்கப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும், காதுகள் திறக்கப்படட்டும், இருதயங்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தாலே அவர்கள் முழுமையாக ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆண்டவரே ஞானஸ்தானம் பெற்று
புதிதான வாழ்க்கை வாழ்ந்து நிலைத்து நிற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். இஞ்சபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரை துதித்து ஆராதிப்போமா? ஆங்கில பாடல் பாடுவோம். தெரிந்தால் எங்கூட சேர்ந்து நீங்கள் ஆராதனை செய்யுங்க. Be glorified, be glorified, be glorified, be glorified, be glorified in the heavens, be glorified in the earth, be glorified in His temple. Jesus, Jesus, be thou glorified. Jesus, Jesus, be thou glorified. Worship the Lord, worship the Lord, worship the Lord, worship the Lord, worship the Lord in the heavens, worship the Lord in the earth, worship the Lord in His temple. Jesus, Jesus, be thou glorified. Jesus, Jesus, be thou glorified. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரை நாம் உயர்த்தி பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், குழுவாய் பாடணும். அது மாத்திரம் இல்லை, அவர் மேல் நாம் அஸ்திவாரம் போட வேண்டும். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் நமக்கு செங்கல் போன்ற துன்பங்கள் மத்தியிலே நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ரெண்டாக பிளப்பார். சங்கிலிகள் அருந்து போகும், சிறைச்சாலை வாழ்க்கை அற்று போகும். ஏனென்றால் தேவனை நாம் துதித்து ஆராதிக்கும் பொழுது, தேவனை தேடி போகும் பொழுது பெரும் காற்றுகள் அடக்கப்படும், கடல்கள் அமைதலாகும். ஏனென்றால் தேவனை நாம் போய் தேடி அவர் சமூகத்திலே நிற்கும் பொழுது தேவன் நமக்காக எழுந்து நிற்பார், அதட்டுவார், காற்றையும் கடலையும் அதட்டுவார், செங்கடலை இரண்டாக பிரிப்பார். தேவன் நமக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார். நமக்கு சேதங்கள் வராதபடி நம்மளை பாதுகாப்பார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட தேவன் நீர் எங்களுக்கு இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. எங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுகிற துன்பங்கள், துக்கங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், வேதனைகள் எல்லாமுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். சிறை வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சங்கிலினாலே கட்டப்பட்டு இருக்கிறோம். செங்கல் போன்ற காரியங்கள் எங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறது. என் ஆண்டவர் எல்லாவற்றிலும்
தேவனே, இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை தாங்க சுவாமி. உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. யார் கஷ்டப்படுகிறார்களோ, வேதனைப்படுகிறார்களோ, அழுகிறார்களோ, ஐசியிலே அழுது கொண்டு இருக்கிறார்களோ, வியாதியிலே கஷ்டப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறார்களோ, கேன்சரில், கிட்னி ஃபெயிலியர் மற்றும் மற்ற காரியங்கள் எதுவாக இருக்கு அழுது கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு, இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்று ஒரு விடுதலை இந்த பிள்ளைகளுக்கு நீ தரணும் சுவாமி. நம்முடைய காயப்பட்டு தழும்புள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும், சுகமுண்டாக்கட்டும். பிசாசின் பிடியிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுவீங்க சுவாமி. உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. கடனிலிருந்து விடுதலை கொடுங்க. சிகரெட் பிடிக்கும், குடிக்கிற பழக்கம், சினிமா அடிமைகள் எல்லாரையும் விடுவீங்க சுவாமி. உண்மையான தேவனை தேடி வர, கண்மலையாக கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட நீ கிருபை செய்யுங்க. உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். ஜெபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாலையும் மறவாதே, ஆமென். இது ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அன்று வெளியாகும். இதை பார்த்து மற்றவங்களுக்கும் நீங்கள் அருமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா.